ஒரு நாள் என்னுடைய நண்பனை நான் சந்திச்சேன். அப்போ அவனிடத்துல சொன்னேன், டேய், இந்த குடி பழக்கத்தை விட்டு வந்து விடு, வேண்டாம், இது வேண்டாம்டா, உன்னை அழிச்சிரும், எத்தனை நாள் இது இருக்க போற, வந்துரு. அவன் சொன்னான், பிரசோத், நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா குடியை நான் கையில வச்சிருக்கிறேன்னுட்டு? இல்லை இல்லை, குடிதான் என்ன கையில வச்சிருக்குது. எனக்குள்ள குடி இல்லை, அந்த குடி பழக்கத்துக்குள்ள நான் இருக்கிறேன். என்னால் நினைச்சாலும் வெளியே வர முடியாது. நான் இல்லை, வர முடியும். நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு, நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு, நிச்சயம் வருவேன், நிச்சயம் விடுதலை தருவார். இல்லை இல்லை, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இந்த குடிப்பழக்கத்தை விட்டு நான் வர முடியும். தெரியுமா, குடிப்பழக்கம் என்னை இறுகி பிடித்து விட்டது. எனக்குள்ள அது இல்லை, அதுக்குள்ளதான் நான் இருக்கேன். பாவத்துக்குள்ள நான் இருக்கேன், அது என்னை விடவே விடாது. இன்ன வரைக்கும் அவன் குடியிலே இருக்கிறான். ஆனால் நம்ம மாத்திருக்காரு, நம்மளை விடுவிச்சிருக்காரு. எத்தனை பழக்கத்தினாலே, பாவ பழக்கத்தினாலே இந்த உலகம் அழிஞ்சு போயிட்டு இருக்கே. குடி, வெறி, கஞ்சா, போதை பழக்கங்கள், பாவ பழக்கத்திலே இந்த உலகம் அடிமையாய் போய்கொண்டிருக்குது. அதுல இருந்து உன்னையும் என்னை ரட்சித்தாரு, உன்னை என்னை மீட்டெடுத்தாரு. உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் கழுவினாரு. உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாரு. அந்த தேவனை, அந்த ஒரு புண்ணியத்தை, தேவன் உன் வாழ்க்கையிலே செய்த அற்புதத்தை மற்றவளுக்கு நீ அறிவிக்கிறியா? நீ அறிந்தவன் தானே, இயேசு அறிந்தவன் தானே, மற்றவளுக்கு இயேசு அறிவிக்கிறியா?